ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் கொஞ்சம் டிப்ஸ். நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் பார்த்துருப்போம். தம்ப்லைன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க என்ன டாபிக் பேச போகிறோன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் சேனல் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்படியாவது வீடியோ எடுக்கணுன்ட்டு தான் போன வாரமே போடலான்னு நினச்சேன். ஸோ எடுக்க முடியாதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போட்டணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக நியூவாக யூடியூபர்ஸு இல்லை யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறல, வியூஸ் ஏறலன்னு சொல்லி வரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஸோ வாங்க என்னோட சேர்ந்து பயணம் பண்ணலாம். ஏன்னா நானும் 4 இயர்ஸாக அந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ போகலை. இப்போ ஒரு 1 மந்த்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓகேவாக எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கான நான் என்னென்ன பண்ணேங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், வியூவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நான் வந்து 4 இயர்ஸ் ஆச்சு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி. அப்போ என்ன ஒரு 20-30 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தாங்களே. ஆக்சுவலாக நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நான் கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் போடுறதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போடுறேன் பாருங்கள். ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்படியே விட்டாச்சு. மறுபடி போடுவேன், அப்புறம் விடுவேன், மறுபடி போடுவேன், விடுவேன். இப்படி வந்து கண்டினியூட்டியே இல்லாமல், ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாமல் போட்டது தான் என்னோட மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ யாராவது புதுசாக சேனல் ஆரம்பிக்கணும்னு இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டு எதுவுமே ஏறலைன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கண்டினியூட்டி ரொம்பவே முக்கியம் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு ஏற்றுறதுக்கு. வீடியோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டினியூட்டி, கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக முக்கியம். ஸோ எப்படியாவது ஒரு வீடியோ எடுத்து டெய்லி போடணும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன், கண்டினியூட்டி முக்கியம், கன்சிஸ்டன்சியை வீடியோ போட ஆரம்பிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை நிறைய யோசிங்க. மக்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொண்டு போகணும். அது வந்து நம்ம உங்களுக்கு மறந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து என்னென்ன கண்டென்ட் போடலாங்கிறது திடீர்னு நமக்கு ஞாபகம் வரும், ஏதாவது பார்க்கும்போது ஞாபகம் வரும் இல்லையா. அப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. இந்த 6 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நம்ம வியூஸை சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றிடலாம். இப்போ பாருங்கள், 6 ரூல்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும். கண்டினியூட்டி விடவே கூடாது. கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, யூடியூபர். அவங்களோடதை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக இப்போ மண்டே டு ஃப்ரைடேன்னு எடுத்துக்கோங்க. சாட்டர்டே சண்டே நமக்கு சில ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதை விட்டுறலாம். மண்டே டு ஃப்ரைடே எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக மினிமம் மேக்ஸிமம் சொல்லலாம் 10 ஷார்ட்ஸ் தான். ரொம்ப ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணோம்னா நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகாது. நமக்கு யூடியூப்லேருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு 10 ஷார்ட்ஸ் ஓகே, இல்லை 12 கூட ஓகே தான். நீங்கள் 7 டேஸ் போடுறீங்கன்னா 1 வீக்கில் வந்து 12 ஷார்ட்ஸ் தான் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 பட்சத்தில் நீங்கள் 12 போட்டுக்கலாம். 2வது ரூல்ஸ் ஓகேவா. 3வது வீடியோஸ், லாங் வீடியோஸ் வந்து ஒரு வாரத்துக்கு 3 இல்லை 2 கண்டிப்பாக கம்பல்சரி 2. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோஸை விட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக வீக்லி வந்து 2 வீடியோஸ் இல்லை 3 வீடியோஸ் போடலாம். இல்லை டெய்லி ஒரு வீடியோஸ் போடுறீங்கன்னா அது உங்களோட திறமை. 3வது பார்த்தீங்கன்னா லைவ் வந்து நீங்கள் வந்து ஹார்ஸ் 4000 ஹார்ஸ் 4000 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களால் லைவ் போனால் தான் முடியும். நீங்கள் பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு பெரிய பிரபலமானவங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஏறும், வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். நம்மளை மாதிரி புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லாத பட்சத்தில் நம்ம லைவை தான் போய் ஆகணும். ஸோ லைவில் வந்து நிறைய கண்டென்ட் யோசித்து பேசுங்க, மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நல்லா அவங்கக்கிட்ட அட்ராக்ட் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ வந்து என்னோடய லைவை செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம பேசும்போது இது பண்ண யூஸ் ஆகும், மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோஸை ரெகுலராக பார்ப்பாங்க. அடுத்து பார்த்தீங்களா, மொத்தம் 4 ரூல்ஸ் சொல்லியாச்சு. லைவுமே கூட சும்மா கசன்னு போடாமல் ஒரு நாளைக்கு லைவ் வந்து ஒரு டைம் போட்டாலே போதும், இல்லை 2 டைம், அவ்வளோதான். ரொம்ப போடாதீங்க. எதுவுமே நம்ம வந்து அளவோட கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல ஒரு கண்டென்ட்டாக கொடுத்தீங்கனாலே போதும். ஓகே, 4வது ரூல் சொல்லியாச்சு. அஞ்சாவது ரூல் என்னென்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்து ஓடாதீங்கன்னு சொல்கிறாங்க.
வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்துடலாமல் நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இருந்தாலும் ஏறிடுவாங்க. நீங்கள் கண்டினியூட்டியாக வீடியோ போடும்போது நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது ஸோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வேணும்னு சப்ஸ்கிரைபர்ஸையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு உங்கள் கண்டென்ட்டில் கோட்டை விட்டுறாதீங்க. கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி 10 ஷார்ட்ஸு 3 வீடியோஸு லைவ்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறுவாங்க, வியூஸும் வரும். கண்டினியூட்டியாக போடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்னால் அது பின்னாடி ஓடாமல் கண்டென்ட் பின்னாடி ஓடுங்க. நல்ல கண்டென்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ நான் அதை 2 நாள் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ எனக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்களாம் பேசுகிறேன் உனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்மா இருக்குது அப்படி சொல்லாதீங்க. ஸோ இந்த 2 நாளில் நான் அனுபவமே ஆசான். ஸோ வந்து நான் இந்த 2 நாளில் கற்றுக்கிட்டதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இன்றைக்கி எனக்கு 470 இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல அச்சீவ் பண்ணும்போது நான் வந்து மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ போடுவேன். ஸோ வாங்க எங்கூடந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்காக தான் நியூ யூடியூபர்ஸை சேனலில் ஆல்ரெடி இருக்கிறவங்களையும் நம்மளோட சேர்ந்து வாங்க நம்மளும் சேர்ந்து பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? 6வது ரூல் பார்த்தீங்கன்னா அதே தான், கஸ்டமர்ஸை கவர்ற மாதிரி நல்ல கண்டென்ட்டாக கொடுத்தாலே போதும். இந்த 6 ரூல்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து ரெவென்யூ எடுக்கலாம். ஸோ வந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய வீடியோவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேன், மானிட்டைசேஷன் அதை பற்றி நிறைய யூடியூப்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நம்ம பேசுவோம். ஸோ வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நியூ யூடியூபர் ஆல்ரெடி சேனல்ஸ் இருக்குது, ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஸோ வாங்க எங்கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக அச்சீவ் பண்ணி நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து நல்ல ரெவென்யூ எடுப்போம்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களை நம்புங்க, கண்டினியூட்டியாக விடாதீங்க. சூப்பரான கண்டென்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் திறமையை வச்சு போடுங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் ஃபஸ்ட்டுமே எனக்கு ரீல்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எனக்கு ஃபேஸ் காட்டு போடணுங்கிற பயம் அப்படியெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ஒரு ஸ்க்ரீன் பயம்னு சொல்லுவாங்கள்ல, கேமரா ஃபியர்லாம் எனக்கு இல்லவே இல்லை. ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. பாப்பாவை பார்த்துட்டு ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு பாப்பாவை பார்த்ததுனால பாப்பாவை பார்த்துட்டுமே எனக்கு டைமே இல்லை. இருந்தாலும் எப்படியா எடுத்தாகணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை வைக்கணும். எடுத்தே ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துடணும், எப்படியா எடுத்துடணும்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துடலாம். அப்படி சொல்லி தான் இப்போ நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக நம்மளை வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபேஸ் காட்டி போடும்போது நிறையாவே சப்போர்ட் கிடைக்கும். இல்லை எனக்கு ஃபேஸ் காட்ட கொஞ்சம் ஃபியராக பயமாக இருக்குது, இல்லை எனக்கு ஃபேஸ் வேணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். உங்கள் வீடியோ நீங்கள் எப்படி கொண்டு போகணும், அது உங்கள் சேனல், அது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் சேனல், உங்கள் விருப்பம். நீங்கள் ஃபேஸ் காட்டி போட்டாலும் ஓகே, ஃபேஸ் காட்டாமல் போட்டாலும் ஓகே. நல்லபடியாக கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது வாங்குறேன் இது பண்ணாமல் உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸஸை வச்சு நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும்ல, நம்ம கண்டினியூட்டியாக கொண்டு போகிறோம். ஒரு வாரம் 1 மாதம் நம்ம கண்டினியூவாக வீடியோ போடுறோம். ஏன்னா நான் அந்த தப்பை தான் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்கை வாங்கினேன், ட்ரைபாடை வாங்கினேன், அதெல்லாம் முள்ள கிடக்கு. ஆனால் இப்போ யூஸ் ஆகுது. ஆனால் எடுத்தோடனே அஃபர்ட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூட்டியாக கொண்டு போங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூவாக கொண்டு போகும்போது ஒன்றா அஃபர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வேறு மைக் வாங்கணும். ஏன்னா எனக்கு நாய்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. நான் அப்படியே தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், அந்த மைக் ரிப்பேர் ஆனனால. ஸோ நான் மைக் வாங்கணும். ஆனால் வந்து எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டோம்னா மைக் வாங்கலாங்கிற ஒரு இதில் இருக்கேன். ஸோ அதை டார்கெட்டை நோக்கி ஓடும்போது கண்டிப்பாக நம்ம இன்ட்ரெஸ்டடாக வீடியோஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு டார்கெட்டும் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ அச்சீவ் பண்ணோம்னா நம்ம இந்த பொருளை வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நல்ல யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். ஸோ நம்ம போடுற எஃபெக்ட் தான். நம்ம எந்த அளவுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா எஃபெக்ட்டு அதுக்கேற்றது கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்க தான் போகுது. ஸோ கண்டினியூட்டியாக வீடியோ போடுங்க, நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. ஸோ வந்து எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஃபேஸ் காட்டி இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமான்னு இப்போ நான் இறங்கி தான் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இங்கே ரிசோர்ஸஸ் இருக்குது நமக்கு. அப்போத்த மாதிரியெல்லாம் இல்லை. இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்து நிறையா நமக்கு சொல்லுது. இன்றைக்கி ஏஐ சாட் ஜிபிடி ஜெமினின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ புதுசாக கற்று நீங்கள் மக்களுக்கு கொண்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இதுதான் இந்த வீடியோ. நம்ம யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வியூஸ்லேருந்து இவ்வளோ வியூஸ்க்கு எவ்வளோ கொண்டு போனோம், அதை பற்றினதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நானுமே ரெகுலராக இடையில ஷார்ட்ஸ் போடும்போது எனக்கு நல்லா 45,000 ஷார்ட்ஸ் வியூஸ் வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாப் பண்ணோன்னே அப்படி இதாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைமிங் இப்போ நீங்கள் 10 மணிக்கு ஒரு இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போடுறீங்கன்னா அதே 10 மணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா தான் யூடியூப் வந்து ஒரு இது செட் பண்ணி வச்சிடும். ஓகே இவங்க 10 மணிக்கு இந்த வீடியோ போடுவாங்கன்னு சொல்லும் போது நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அதை புல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கை மட்டும் மாற்றிடாதீங்க. ஒரு 10 மணிக்கு போட்டிங்கன்னா 10 மணிக்கு, ஈவினிங் 8 o'clock ஒரு 10 மணிக்கு, நைட்டுமே அதே டைமிங்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய நம்ம யூடியூப்ல எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ரீயூஸ்டு கண்டென்ட்டு, அப்புறம் வந்து வீடியோ போட்டு டெலிட் பண்ணுற பிரச்சனைகள்லாம் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் வீடியோலாம் நம்ம பார்ப்போம்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக நடத்த போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ்னு சொல்லலாம். ஸோ எனக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லலாம், அப்படி கூட வச்சுக்கலாம் இந்த வீடியோ. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல யூடியூப் சேனலில் நல்லபடியாக ரன் பண்ணி சூப்பராக நம்மளும் ரெவென்யூ எடுப்போம். கண்டிப்பாக நம்புங்க. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இப்படி போடுங்க, இப்படி தான் வீடியோ போடணும், ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இன்னொன்றுமே நான் சொல்லணும், ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் தூக்கி போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஏன்னா எனக்குமே நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை. ஓகே அவங்க நல்லது சொன்னாங்கன்னா நீங்கள் அதை திருத்திக்கோங்க. இப்படியெல்லாம் போட்டால் வேஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் காதிலே வாங்கிக்காதீங்க. ஒரு நாள் நம்ம நல்லா இருக்கும்போது வந்து அதையும் பேசுவாங்க. ஸோ மற்றவங்கள பற்றி நீங்கள் காதிலேயே போட்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே எடுத்தோடனே வந்து பர்ஃபெக்டாலாம் வரவே வராது. இப்போ நான் இன்றைக்கி இப்படி வீடியோ போடுறேன்னு நாளைக்கு என்னோடய குவாலிட்டி ஆஃப் வீடியோ வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டைம் படிப்படியாக தான் கற்றுக்க முடியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை நீங்கள் நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ் பற்றி நீங்கள் காதிலே போட்டு வாங்கிக்காதீங்க. ஸோ வந்து லைவில் வந்து பேட் கமெண்ட்ஸ் வருது, அதெல்லாம் வந்து நீங்கள் காதிலே போட்டுக்காதீங்க. அவங்க அப்படி தான் விட்டுருங்க. நீங்கள் மோஸ்ட்டாக அந்த வீடியோவில் ஹைட் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, பேட் கமெண்ட்ஸ் வந்தால் ஹைட் ஆகிற மாதிரி வீடியோஸ். ஸோ லைவ் போட்டால் பேட் கமெண்ட்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும், எனக்கு வந்துச்சு. ஆனால் வந்து அதை ஹைட் ஆகிடுது. நான் அதை வியூ பண்ணியெல்லாம் படிக்க போகிறது இல்லை, ஏன்னா அவங்க அப்படி தான் விட்டுருணும். ஸோ அவங்களும் போட்டுக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அதுங்களும் போய் வேறு வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களோட வேலை அதுதான். நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, நமக்கு ஃபேமிலி இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் பார்த்து இந்த வீடியோஸையும் பார்த்து மக்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில்லி விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து காதில் கூட போட்டுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து யாரையும் மெயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணாதவங்களுக்கு ஓகே டாடா பை பைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீடியோஸை போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைவீங்க, நம்மளும் அடைவோம். ஸோ நம்ம சேர்ந்து இது பண்ணுவோம். ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.